ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல கூட அவார்டு வாங்கலாம். ஆனா நம்ம குக்கிங் மிஸ்டேக்ல பாத்தீங்கன்னா அவார்டே வாங்க முடியாது. ஏன்னா என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா. 10 தரமான சேலஞ்ச் கேம் கொண்டு வந்துக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் கேம் இது ஸ்டார்டிங்ன்றதால ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 5 பேர் நாமினேட் பண்ணிருக்காங்க. அவங்கள யாருன்னு பாக்கலாங்களா? முதலாவதா வரப்போது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு கோளாறு குரங்கு யங்ஸ்டர். அவங்க நம்ம டீம்ல எப்பயுமே இருக்கணும். நம்ம சரோஜா சாமாளிக்காலோ. தென் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கூட சூப்பரான ஒரு ஆள். அவங்க தான் எங்க பறவை முடியுமா. ஓகே மக்களே, இன்னைக்கு இந்த கேம் நாங்க எது சொல்றோம் பாத்தீங்கன்னா, இந்த பலூன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹைடன் இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. அதை எடுத்து உடைச்சு அந்த இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கோ அதை இவங்க பண்ணணும். எதுவா இருந்தாலும் பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்ல. அப்படி அவங்களால முடியல, நான் வெளியே போறேன் அப்படின்னா கூட 10 செகண்ட் அவங்களுக்கு பனிஷ்மெண்டே இருக்குது. 10 செகண்ட் அதுல இருக்கிறத செஞ்சுட்டு தான் அவங்க வெளியே போகணும். ஸோ நம்ம கொடுத்தது போதும், கேமுக்குள்ள போயிடலாம், டைம் இல்ல. எங்க சரோஜா முதல்ல எடுக்க போறாங்க. எடுங்க. ஓ, இதுக்கு தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. பின்க்கு இவங்களுக்கு நான் மேக்கப் பண்ணி விடுறேன். எங்க நல்லா இருக்கா? நான் புடவை கட்டிட்டு நல்லா இருக்கா? அடுத்தபடியாக எங்களோட மான்காரத்தை மான் வராங்க. தங்க சட்டக்கடல எடுத்திருக்கிறார். என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை. கையிலே பிடித்து விட்டார். அடுத்து நம்மளோட பறவை மூலியமா எடுக்க போறாங்க. பறவை பறவை பார்த்துட்டு நீ மீட்டிங் எல்லாம் கடவுள் செய்ய தம்பி. கோலவிழியம்மா ராஜகாளியம்மா பாளையத்து ஒரு தாயா பாருங்க. கழுவு கூட இல்ல. என்ன எருமையில எதுக்கு வர்றான்? மனசுல சக்தி வாங்க சிவா கோளாறு. அவ்வளவுதான். என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. அடுத்தபடியாக நான் தான் வந்துட்டார்ல, இனிமே கலக்கல் தான். கடவுளே கருணை காட்டுமையா. யாருமே கண்டுக்காத இந்த வெள்ளை மனசு உள்ளவன் வெள்ளை எடுத்துக்கிறேன். ஓகே அவனை மாற்ற மண்டே. உங்களுக்கு மந்திரம் தான் தெரியும். ஓம் கிரீம் சாந்தி. சாந்தினியா யார்? கடவுளே காப்பாத்து கடவுளே. நல்லா இருக்குமா? பெருசு.
ரவுண்ட் 2 ஸ்டார்ட். சார் ரெண்டாவது ரவுண்டோட ஃபர்ஸ்ட் ஆள் யார் வர போறாங்கன்னா போன வாட்டி ஜெயிச்ச நம்ம கோலாறு குரங்கு தான். வாங்க. எனக்கு அடிச்சு வேலை இருந்த 2 லெமன் முடிஞ்சிச்சு. படி தெரியுமா? கையில நடுக்குது சாரி. மறுபடியும் சொல்றேன். ஓ மை காட் காட் காட். மாடு கல்லு தண்ணிய குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே ஐயா. அவன் அந்த மாடல் வாங்கி அது ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு. நம்ம மான் ஆமா இது எடுங்க மான் எடுங்க மான். உங்க நேரம் நல்லா இருந்தா வரும். ஏன் ஃபீல் பண்றீங்க? நானும் பச்சைல எடுக்கிறேன். பச்சை பச்சை இருக்கு. உசுர எடு சாமி எடு. பச்சராமா. உங்களை விட நாங்க ஆர்வமாக இருக்கோம். ஓபன் ஓபன் ஓபன். டான்ஸ் சந்திரா. நீங்க சேர்ந்து உங்களுக்கு டான்ஸ் போடுங்க. தோம் தோம் தோம். சந்திரமுகி இல்ல. அடுத்தபடியாக நம்ம சவுண்ட் சரோஜா எடுக்க போறாங்க. அந்த மாதிரி எடு. அவ்வளவுதான். இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன நம்ம மான் தான் ரொம்ப ஆவலுங்க. விஜய் ஆண்டனி டாக் பேண்ட். இன்னும் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா பறவை முடியாவும் வடக்கன் பாயா. ஓகே என்ன தெரிகிறது? தப்பித்து விட்டால் சிவகாமி. எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு பீர அடிக்குது பொங்குது. ரெண்டாவது ரவுண்டோட கடைசி ஆளு பறக்குது. நான் வெடிக்கிறது பறக்குது. வேப்பலையா வந்தா நல்லா இருக்கும். வேப்பலை வரணும். ஓ என்ன ஆளியா நீ வேப்பலை. ஐயோ யோ Start the music. வா வீடா போற மாதிரி போறாரு பத்தியா இல்லையா மாயே. அந்த பாத்து பாத்தீங்க ஆன் பிராக்டிஸ். முதல் ரவுண்ட்ல 2 சுற்று முடிஞ்சதுங்க. நம்ம அடுத்து 10 ரவுண்ட் இருக்கு. அடுத்த ரவுண்ட் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம். இன்னும் 9 ரவுண்ட் இருக்கிறது. நம்ம அடுத்த பார்ப்போம். அது வரைக்கும் உங்க இருந்து விடைபெறுவது உங்கள் குட்டி மிஸ்டேக்.